ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் மஷ்ரூம் கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். 2 பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். பட் வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி. செம்மையாக இருக்கும் கிரேவி. மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன். சிக்கன் நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் மஷ்ரூம். சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்கும். இதில் கொலஸ்ட்ரால் எதுவுமே நிறைய கலரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீன் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிட்ருங்க. அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டு நல்லா டார்க் அண்ட் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ரெட் சில்லி, தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர், இது எல்லாமே போட்டு நம்ம வந்து கிளறிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. மஷ்ரூம் போட்டு அது கூட வந்து நம்ம தண்ணி சேர்க்காமையே ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான். ஏன்னா மஷ்ரூமில் வந்து நிறைய தண்ணி இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கவே தேவையில்லை, அதில் தண்ணி வரும். ஸோ வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தாலே நம்ம தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ தண்ணி இருக்கும். மஷ்ரூம் வந்து நான் 4 கட் பண்ணியிருக்கேன். ஒரு மஷ்ரூம் எடுத்து 4 கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மஷ்ரூம் வந்து கொட்டிக்கலாம். அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மஷ்ரூம் வந்து போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கிளறி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுமே சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, இதுக்கு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சேர்த்து இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆகுது இந்த மாதிரி சாப்பிடுங்க. எப்பவுமே சிக்கன், ஃபிஷ் இருக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டெலாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. தண்ணி சேர்க்காமையே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். மஷ்ரூமில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ மஷ்ரூம் வந்து நம்ம போட்டதுமே அதில் இருக்க வாட்டர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் தோசையும் மஷ்ரூம் கிரேவியும் தான். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் ப்ரிப்பேர் பண்ணுற மஷ்ரூம் கிரேவி. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.